அன்றைக்கி கரூரில் மாட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடுனீங்களா எல்லாரும், ஒருத்தர் டெல்லிக்கு, ஒருத்தர் மதுரைக்கு, ஒருத்தர் கண்காண இடத்துக்கலாம். அன்றைக்கி காலையில் குரல் கொடுத்த அந்த மேட்ரியை திருப்பி விட்டது அந்த பேர் தெரியாத கட்சியுடைய தலைவர், பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தானே. இவர்கள் எல்லோருமே தலைவரை என்ன ஆனாலும் உங்கள் கூட தான் ஆரம்பத்தில் அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததுடைய விளைவு எங்கள் கூட தானே, அப்போ இரு நாங்கள் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு. மக்கள் நீதி பையன்றது நேற்று வரைக்கும் எதிர்த்து நின்றுட்டு இருந்தது. இன்னைக்கு ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்றதுக்காக அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரே இடத்துல வச்சு பார்க்குறாங்கன்றது எப்படி எடுத்து அப்படியே சும்மா டெரராக அப்படியே பண்ணுவாங்க. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வந்து வச்சுக்கிங்க, ஏடிஎம் கூட்டணி ஜெயிச்சுன்னா பட்டார் நாங்கள் வந்துடுவாங்க. ஒரு முதலமைச்சராக இருந்தவர் நேர்காணலில் உட்காந்துக்கிறார், நேர்காணல் நடத்தியவர் இன்றைக்கி நேர்காணலில் உட்காந்துருக்காரு. இப்படி எதுக்கு ஒரு வாழ்க்கைங்க? பாய்தபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கூட்டணி எல்லாம் ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 4 முனை போட்டி தான் அப்படின்னு இறுதி ஆயிடுச்சு. இதுல வந்து 4 முனையா? ஏன் சார், இன்னைக்கு 2 தலைவர்கள் பேசி ஒரு கூட்டணி அமைக்க போறாங்க. சசிகலாவும் ராமதாஸ் 5 முனையும் சொல்லலாம். 5 முனை போட்டி. சரி, பார்க்கலாம் சார், அது அதிகாரப்பூர்வமா வரட்டும். இப்போதைக்கு 4 முனை, தற்காலிகமா 4 முனைன்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த கூட்டணியில, திமுக கூட்டணியில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா அங்க வந்து தொகுதி பங்கீடுகள்ங்கிறது ஒரு பெரிய முரணா போயிட்டே இருக்கு. யாருமே திருப்தியில் இல்லை, எல்லாருமே அதிருப்தியில இருக்காங்கன்றது தெரியுது. இப்போ சிபிஎம் வந்து அவங்க கொடுக்குற நம்பர்ல வந்து ஒத்து போகாம ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்காங்கன்றதும், இன்னொரு பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி நாங்கள் தனியாவே நிற்கிறோம், நீங்க கொடுக்குற அந்த சீட்டை வந்து எங்களுக்கு ஒத்து போல, நாங்கள் தனியாக கூட களம் காண்றோம் வெளியே வந்துட்டாங்கன்றதையும் பார்க்குறோம். இதை எப்படி பார்க்குறீங்க? ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தது தான், இங்கே இவர்கள் பாஜகட்ட என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அது எல்லாம் இங்கே நடக்குது. ஆனால் இதை மறைச்சிக்கிட்டு இங்கே நடக்கிறதெல்லாம் அங்கே நடக்கிறதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளை பெரிய அண்ணன் மனோபாவத்தில் அணுகிறது திமுக தான், ஆனால் பாஜக தான் இங்கே ஆட்ரேட் பண்ணுதுன்னு இவங்க சொல்கிறாங்க. 170 சீட்டு நிற்கிற அதிமுகவை எப்படி ஒரு 30 சீட் நிற்கிற பாஜக ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வரும். ஆனால் இவர்கள் அதை மறைச்சிக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வரைக்கும் இன்னை வரைக்குமே அவர் ஏன் டெல்லி போனார், கலைஞர் போலையா டெல்லிக்கு? 2011 போய் அங்கே தான் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளப்புறாங்க. ஆனால் இவங்க சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா கபலீகரம் செய்கிறது பாஜகன்னு சொன்னாங்க. ஆனால் கபலீகரம் செய்கிறது இன்றைக்கி யாருன்னு பார்த்தா திமுக. 6 தொகுதி நின்னவங்கள 5 தொகுதி ஆக்குறது. மதிமுக இவரை எதிர்த்து தான் மதிமுக களம் கண்டார். அந்த இது இன்னைக்கு மதிமுக ஒன்றுமில்லாமல் ஆகிட்டாங்க. கலைஞர் கூட கொஞ்சம் இறக்கப்பட்டார். இவங்க 4 தொகுதி, அதில் 3 உதயசூரியன். அப்போ ஒரு தொகுதி மட்டும்தான். அதுவே இவருனா சொல்லியிருக்காரு, நான் நிற்க போகிறேன், சுயேட்சா நிற்கிறேன், உதயசூரியன் தான் நல்லா இருக்காது அப்படின்னு வைக்க சொன்னதாக தகவல். அப்போது அந்த அளவுக்கு மதிமுகவை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டார்கள். காங்கிரஸை இது பண்ணி பார்த்தாங்க, காங்கிரஸ் தாவேக கூட போதுன்னொன்னே டக்குன்னு இறங்கி வந்து ஒரு 3 தொகுதியை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இவர்கள் எல்லோருமே தலைவரை என்ன ஆனாலும் உங்கள் கூட தான் ஆரம்பத்தில் அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததுடைய விளைவு எங்கள் கூட தானே, அப்போ இரு நாங்கள் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இது பண்ணி, இதில் சண்முகம் கொஞ்சம் அடம் பிடிக்கிறார். அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு இந்த கட்சியுடைய பிரச்சனை ஒன்று இருக்குது. மாநாட்டில் பேசின மற்றதெல்லாம் கூட இருக்கிறவங்களாம் பிரச்சனையே இல்லை. ஏப்பா ஒத்துக்கலாம்பா, 5 சீட்டுக்கு ஒத்துக்கலாம்பா அப்படின்ற மாதிரி தான் போகிறாங்க. சிபிஐ பார்த்தீங்களா, வீரபாண்டியெலாம் ஒரு ஆளே கிடையாது, முத்தரசன் தான் அங்கே முடிவு பண்ணுறது. அழகாக முடித்தாங்க. பாஜக உள்ளே வந்துடும், மதவாத சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும், மதச்சார்பின்மை காக்கப்பட வேண்டும், அதற்காக 5 சீட்டு. ஏன் 6 சீட்டு வந்தா காக்க முடியாதா? 6 சீட்டு கொடுத்தா பாஜக உள்ளே வராதா? என்ன இது இப்போ? ஏன்பா அவங்களே வாங்கிட்டாங்க, உங்களுக்கு என்னப்பான்னு இவங்கள போட்டு நெருக்கிறாங்க. இவரும் அப்படி தானே, சனாதன சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும், ஆர்எஸ்எஸ் சதிகள் முறியடிக்கப்பட வேண்டும், அதற்காக நாங்கள் 6 சீட்டுன்னு இவர் திருமாவளவன். இப்போ அவருக்கு 8 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அதில் 2 உதயசூரியன்ற மாதிரி பேசி அவரு முறுக்கின்னு இருக்கார். இந்த மாதிரி எதுவுமே தெளிவாக பேசாமல் எனக்கு என்னென்னு எதையாவது பேசிக்கின்னு இருந்த கமல்ஹாசன் அவருக்கு இதுக்கு அவர் 6 சீட்டு 8 சீட்டுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. 4 சீட்டு தான்றாங்க. 4 சீட்டா? என் கூட 5 பேர் இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா கூட இருக்கிற எல்லாருக்கும் சீட்டு கேட்குறாரு. ஆமாம், கூட இருக்கிறவங்க தான் சீட்டு. எவ்வளோ இக்கட்டு ஆனாலும் அதுலேயும் கமல்ஹாசன் எப்படி பேசுவார் தெரியும்ல, அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு கூட இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்குமா வேணாவா? ஆனால் 4 பேர் தான், 4 சீட்டு தானா?
அந்த நாளும் உதயசூரியன் மதிமுகக்கும் 4 மக்கள் நீதி மையத்துக்கும் 4ன்னு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இத்தனை வருஷமா கூட இருக்கிறாங்களே, இப்ப அவங்க வந்து என்னைக்குமே உங்களை வந்து வெளிய வந்து பேசுறதுல முக்கியமான பிரச்சனைகளுக்குலாம் அவங்க தான் கூட நின்று குரல் கொடுக்குறாங்க. ஆனா மக்கள் நீதி மையம்ன்றது இது நேத்து வரைக்கும் எதிர்த்து நின்னுட்டு இருந்தது. இன்னைக்கு ஒண்ணா சேர்ந்துட்டாங்கன்றதுக்காக அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரே இடத்துல வச்சு பார்க்கறாங்கன்றத எப்படி எடுத்துக்க முடியும்? உங்க போங்க எவ்வளவு பெரிய போங்கா இருக்குது. இந்த கேள்வியை அந்நியார் பிரேமலதா பத்தி கேட்கணுமா வேணாவா? இன்னும் அவங்க முடிவு பண்ணல. என்ன முடிவு பண்ணல? 8 சீட்டு இன்னும் அஃபிஷியலா சொல்லலையே. சொல்லுவாங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்போ எல்லாம் இத்தனை வருஷம் சிலுவை சுமந்து கெட்ட பேர் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் கம்கமா இருந்துட்டு சிபிஐ சிபிஎம் எல்லாம் விட உங்களுக்கு அதிகம் தான் தேமுதிக. ஆமா. அப்போ அது என்ன ஆகுது? நீங்க கமல்ஹாசன் 4% 2019ல், 2021 நல்ல பர்சன்டேஜ். இந்த இவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்குது தேமுதிகக்கு? ஒரு காலத்தில் ஜமீன்தார், இன்னைக்கு ஒரு இது ஓட்ட வண்டி கூட இல்லை, ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி கதை தான். 0.43. இதுக்கு ஒரு 1% கூட கிடையாது. இதுக்கு ஒரு ராஜ்யசபா 8 சீட்டுன்னா அந்த கோபம் தான் இவங்க எல்லாருக்கும். என்ன நீ திட்டினது கூட பரவாயில்லையா, அவனை வாழ்த்துன பார் அதுக்கு தான் அப்படின்னு. இந்த மருமகள்கள் சில வீட்டில் இது பண்ணுவாங்க தெரியுமா, எனக்கு நீங்கள் இந்த ரூமு ஃபேனு ஏசி இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஓட்டக்கட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் புதுசாக வந்தவளுக்கு ஏசி ரூமும் டபுள் கட்டிலும் குயின்ஸ் இதுவும் வாங்கி கொடுத்தீங்கன்னா, அப்போ நான் என்ன இவ்வளோ நாளாக வீட்டுக்கு உழைச்சி ஓடா தேஞ்சு அடுப்படியில் கிடந்து ரேஷன் கடைக்கு போய் மளிகை கடைக்கு போய் எல்லாம் பண்ணி இது பண்ணால் திடீர்னு வந்த பொண்ணுக்கு இப்படி கொடுக்குறீங்களே, என்ன நியாயம்? சண்டை வருமா வராதா? சேம் அதே தான் இது. உனக்காக நாங்கள் ஆரம்பிக்காத சங்கத்துக்கு, அனுமதி கொடுக்காத சங்கத்துக்கு அனுமதி கொடுத்தாதான் உனக்கு நன்றி நாங்கள் சொன்னோம். வந்து மாநாட்டில் பெரிய பிரச்சனை, சிபிஎம் மாநாட்டில். ஏயா சாம்சங் போராட்டத்தில் நம்ம சங்கம் கேட்குறோம், சங்கம் கொடுக்குற இடத்துல இருக்கிற அந்த தொழிற்சங்கத்தோட அந்த இது ஃபேக்ட்ரி ஓனர்ஸோட டிஆர்பி ராஜா போய் நின்றுட்டு இருக்காரு. டிஎம்கே நம்மளுடைய கட்சி அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நமக்கு தொழிற்சங்கம் கொடுக்காம பார்த்துக்கிறாங்க. சரி நம்ம சண்டை போடுறோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து போய் நன்றி சொல்கிறீங்க சிஎம்முக்கு போய் தொழிற்சங்கம் கொடுத்ததுக்குன்னு. நீங்கள் அங்கே நன்றி சொல்லும் போது இங்கே இந்த இதெல்லாம் மாநாட்டு பந்தலெல்லாம் பிரித்து எறிகிறாங்க, அந்த போராட்ட பந்தலெல்லாம். எதுக்குங்க போனீங்க? இல்லை திருமாவளவன் ஃபோன் பண்ணி சிஎம்மை பார்க்க போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டாரு, நம்பி போயிட்டேன் அந்த மாதிரி பேருக்கு இப்படியே சொன்னார் அவர். யார்? மாநாட்டில் கே பாலகிருஷ்ணன் இப்படியே பதிவு பண்ணியிருக்காரு. சரி அது ஓகே, 7-6 சீட்டுக்கு எதுக்கு நின்னீங்க? அசிங்கமா வெளியே வந்திருக்கலாமே. மக்கள் நல்ல கூட்டணியாக கூட நான் இல்லை நம்ம அப்படி தான், ஆனால் இந்த தடவை தான் அப்படியே கூட்டணியாகவே போயிட்டோம் அப்படின்னு. சரி ஓகே, இனிமேல் சிங்கிள் டிஜிட் வாங்கினீங்கன்னா நிற்க தேவையில்ல, வெளியே வந்துடுவோம், டபுள் டிஜிட்னா தான் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எங்கள் மன்னிப்புலாம் கேட்டார்ல, அந்த கே பாலகிருஷ்ணன் தான் இன்றைக்கி சண்முகத்தை போட்டு நெருக்கின்னு இருக்கார். அந்த டீமே இருக்க நெருக்கின்னு இருக்குது. இதை நம்ம தூக்கி போட்டால், உண்மையை போட்டால் நமக்கு எப்படி தகவல் தெரியும்? நான் என்ன கட்சியிலே ஆகிறேன்? ஒரு காலத்தில் இருந்தேன். இப்போ அந்த தோழர்கள் நம்மகிட்ட சொல்கிறத பதிவு பண்ணால் திமுக ஐடிவிங்க கூட கொஞ்சம் கம்மியாக திட்டுவாங்க, அதை விட மோசமாக திட்டுறாங்க. அப்போ நீங்கள் சேர்வார் சேர்த்தி உங்கள் கொள்கை அறிவு இதை வளர்கிறத விட இந்த மாதிரி போட்டவனை திட்டுறதுல தான் உங்கள் அறிவு வளர்ந்துருக்கு, இதில் தான் உங்கள் நாகரிகம் வளர்ந்துருக்கு. எதாவது மாற்றி சொன்னோமா 5 சீட்டு தான் உங்களுக்கு, சண்முகத்தை நெருக்குறாருன்னு சொன்னேன். இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அடுத்து சிபிஎம் ஒத்துக்குவாங்களா சார்? 5க்கு முடிக்க வந்துருவாங்களா, இல்லை ஏதாவது குளறுபடிகள் நடக்குமா? முடிச்சு விட்ருவாங்க, ஒத்துக்க வச்சிருவாங்க. இப்போ மக்கள் நீதி மையம் நிற்கிறாங்கன்னா அவங்க வந்து என்ன சின்னத்துல நிற்பாங்கன்ற ஒரு கேள்வி. டார்ச் லைட் நிற்பாங்களா, இல்லை உதயசூரியன் நிற்பாங்களா? ஒத்துக்குவாங்க. எது நல்லா? சூரியன்கிட்ட போய் டார்ச் லைட் அடிச்சா அது எரியுமா? தெரியுமா வெளிச்சம்? சூரியன் தானே வெளிச்சம் ஜாஸ்தி, அவ்வளோதான். சூரியனுக்கே டார்ச்சா அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி தான். அப்போ கமல் வந்து சூரியன் சின்னத்தில் நிற்கிறதுக்கும் வாய்ப்பு. கமல் கட்சியில் இருக்கிறவங்கலாம் திமுகவில் சேர்த்துடணும். சேர்த்தவொன்னா துரைமுருகன் வந்து மௌரியா, சினேகன், அருணாச்சலம், முரளி அப்பாஸா, இன்னொருத்தர் யாரோ ஒருத்தருந்தாங்களே செந்தில் ஆறுமுகமா, முடிவு பண்ணிங்க. இந்த 4 பேரும் திமுகவில் இணைந்து விட்டார்கள். அவர்கள் உறுப்பினர் அட்டை இந்த அப்படிங்கப்பா, இவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வாய்ப்பளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஃபார்ம் 6ல் ஏபியில் சைன் பண்ணி துரைமுருகன் கொடுப்பாரு. அதை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து, அதிகாரிட்ட கொடுத்து, வேட்புமனு தாக்கலில் கொடுத்து, அப்பா திமுக உறுப்பினராக ஆமாங்க. ஆனால் திமுகவை கடுமையாக எதிர்த்திருந்தார்ல சார். இப்போ இந்த 4 சீட்டும் வந்து ஓட் கன்வர்ஷன் ஆகுமான்ற ஒரு கேள்வி அதெல்லாம் இருக்காதா சார்? ஏங்க ஆட்சியே கன்வர்ஷன் ஆகுமான்னு பிரச்சனை ஒன்றுங்க, நீங்கள் ஓட்டு கன்வர்ஷன் ஆகுமா கேட்டுக்கிறீங்க. இப்போ தான் இந்தியா டுடேல வந்திருக்குது அந்த ஏடிஎம் எடுத்து சர்வே. இவங்க தான் இவங்களது ஆட்சியே கன்வெர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தானே தாவைக்கு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்குது.
தாவேக்கா பிரிக்கிற வாக்குகள் இவங்களுக்கு சவக்குழி தோண்டிக்கிட்டு இருக்குது தாவேக்கா. இன்னொன்று தேமுதிகவை அவங்க இணைச்சது வந்து பாஜகவை வந்து எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ அது வந்து கொள்கை கூட்டணிங்கிறதுக்கு இதுவே இல்லாத ஏற்கனவே இருந்தாலுமே வந்து தேமுதிக ரொம்ப ஓப்பனாகவே தெரிஞ்சிருச்சு கொள்கை கூட்டணி கிடையாது அப்படிங்கிறது. அப்போ அவங்க வந்து ஒருவேளை எம்பி இடத்துக்கு வராங்கங்கும் போது எம்பிக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்கன்ற போது அவங்க பாஜகவோட எதிர்ப்பு நிலை வந்து குறையுதுங்கிறத மக்கள் கவனிக்காம போயிடுவாங்களாங்கிற ஒரு விஷயம் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் பேசுறாங்கல்ல. என்ன பாஜக எதிர்ப்பு நிலை குறை புரியல எனக்கு. அவங்க பாஜக எதிர்நிலை தான் மெயினா கொண்டு போறாங்க, பிரச்சாரத்துக்கு கொண்டு போறாங்க திமுக. ஆனா தேமுதிக இணைச்சுக்கிறாங்க. இப்ப அவங்க வந்து நாளைக்கு பாஜகக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வேற ஏதோ இடத்துல எம்பி எலெக்ஷன்ல அப்படிங்கும்போது, இல்ல அங்க ராஜ்யசபால அப்படிங்கும்போது, அப்படி இருக்கும்போது நாங்க ரொம்ப எதிர்க்க மாட்டோம் உங்களை, உங்களுக்கு சேர்த்தவங்களும் நாங்களும் சேர்த்துக்கிறோங்கிற ஒரு சமிக்கை கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்குறேன். அதாவது அந்நியாரை பொறுத்த வரைக்கும் தராசு வச்சிருப்பாங்க, எங்க வெயிட்டோ அங்க இது. அடுத்த எலெக்ஷன், இந்த எலெக்ஷன்ல எவ்வளோ பேசுவாங்க, இந்த இதுலலாம் பாருங்க, பிரச்சாரம்லாம் பாருங்க, அப்படியே சும்மா டெரராக அப்படியே பண்ணுவாங்க. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வந்து வச்சுக்கிங்க, ஏடிஎம் கூட்டணி ஜெயிச்சுன்னா பட்டார் நாங்கள் வந்துடுவாங்க. அவ்வளோதான், கவலையே பட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அந்த தராசு தட்டு இறங்குதா, அவ்வளோதான். அதனால் இன்றைக்கி இங்கே சேர்த்து வச்சு தேவையில்லாத சர்ச்சையை கிளப்பி இன்றைக்கி பிரச்சனை. ஓபிஎஸ் பிரச்சனையே இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு முதலமைச்சராக இருந்தவர் நேர்காணலில் உட்காந்துக்கிறார். நேர்காணல் நடத்தியவர் இன்றைக்கி நேர்காணலில் உட்காந்துருக்காரு. இப்படி எதுக்கு ஒரு வாழ்க்கைங்க? உங்கள் பையனை கூட நீங்கள் சேர்த்துருக்கலாம். நீங்கள் நான் அரசியல் துறவரம் போகிறேன்பா, நான் இருக்கிற வரைக்கும் உச்சத்தை தொட்டுட்டேன், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், நான் இதுக்கு எதாவது ஒன்று. இன்றைக்கி இவர் போய் நேர்காணலில் உட்காந்துருக்காரு. நிலமை சுயநலம். இதோடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுயநலம். நான் நல்லா இருக்கணும், அதுக்கு எந்த அவமானத்தையும் நான் தாங்கிக்க தயார். அதில் ஒன்று தான் இது. நேர்காணலில் 10ஓட 11 உட்காந்துக்கிட்டு இதற்காகத்தான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ தமிழக வாழ்முறை கட்சி தனியாக வந்து நிற்கிறாங்க, 150 இடத்துல நிற்க போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து வேற யாராச்சும் அங்கே ஒருவேளை ஒத்து வரல, அவங்க சொல்கிற எண்ணிக்கை வந்து ஒத்து வரல, நாங்கள் தனியாகவே இன்னும் இந்த தேர்தலில் தனி நின்று என்ன பிரச்சனை அப்படின்னு யாராவது வர வாய்ப்பு இருக்கா? அவங்க தொடர்ந்து சிபிஎம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிபிஎம் தனியாக வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது சண்முகம் எடுக்கிற முடிவை இந்த செயற்குழுலாம் ஏற்றுக்கணும். அது கூட இருக்கிறது எல்லாமே திமுக ஆதரவு டிக்கெட்டுங்க. அதுதான் இப்போ பிரச்சனையே. அதை மீறி ஒரு அழுத்தம் வருது இல்லை. இப்போ நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் போடுறோம், இது பண்ணுறோம், அப்படிலாம் இல்லை. நாங்கள் அப்படி இப்படின்னு உருட்டுறாங்கல்ல. அப்போ எல்லாம் உருட்டிட்டு 5 சீட்டு வாங்கினா இன்னும் பேர் கட்டு போயிடும். இந்த இடத்துல நம்ம ஏன் அப்படி வெளியே வந்து நிற்போம் அப்படின்னு அவங்களும் இப்போ எப்படி முடிவு எடுத்துட்டாங்கன்னா, இருந்தாருக்கு சொல்லுப்பா அப்படின்ற முடிவு பண்ணிட்டாங்க. அவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம பணம் இருக்கு, மற்ற இது இருக்கு, நம்ம எப்படி வேணா ஜெயிச்சிடலாம். சிபிஎம் வெளில போறத பத்தி திமுக கவலையே படல. என்ன சார் சொல்றீங்க? அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அவங்க தானே கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஒரு பிம்பம் உடைஞ்சிராதா? கொள்கையோட விட்டமின் சி பெருசு இல்லை. விட்டமின் சி எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம். தேர்தலையே நாங்கள் வேறு மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பட்டி கட்டி வச்சுக்கிறாங்கல்ல. இப்போவே கரூரில் கட்டிட்டாங்க பாருங்கள், 8 பட்டியாம். 8 பட்டி ராசா மாதிரி பட்டி அங்கங்கே. அப்போ என்ன பண்ணால் அந்த மக்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் வேலைகளுக்கெல்லாம் போவேன். நான் 1 மாதம் டெய்லி போய் உக்காந்துங்க, வந்து எல்லா படத்தையும் போட்டு விடுவோம், பார்த்துக்கிட்டு இருங்க. விஜய் படம் மட்டும் போட மாட்டோம், எல்லா படத்தையும் பார்த்துக்கிட்டு இருங்க. என்ன வேணும்? பிரியாணி, சாப்பாடு, சூப்பு, பசி எடுக்கிறதுக்கு சூப்பு, சாப்பிட்டோன்னே பழ வகைகள், ஈவினிங் ஸ்நாக்ஸு இது, அதுக்கப்புறம் நைட் ஆனால் பிரியாணி ஏதாவது ஒன்று, இல்லாட்டி சப்பாத்தி சாப்பிட்றோம், சப்பாத்தி எல்லாம் முடிஞ்சோன்னே விட்டமின் சி, அதான் உடம்பை வலுவாக்கும், கொடுத்து அமுச்சு விடுவாங்க. டெய்லி இப்படியே இவன் காலையில் கிளம்பி வணக்கம் அப்படின்னா பூட்டியிருக்கோம் ஒவ்வொரு வீட்லேயும். இதுதான் பட்டி ஃபார்முலா, தெரியும்ல? இந்த பட்டி ஃபார்முலா இப்போ அமல்படுத்து. இப்போ டெல்லியில் இப்போ போயிருக்காங்கல்ல அனைத்து கட்சி இதெல்லாம், அவங்க எல்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிற தேர்தல் அதிகாரிகள் கண்டுக்கவே மாட்டேறான். ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாலே இந்த ஃபோட்டோ என்பது, இந்த புகார் என்பது முரணானது அப்படின்னு டெலிட் பண்ணிடுறாங்களாம். அதனால் நீ இந்த அதிகாரிலாம் இருந்தால் தானே பண்ணுவேன், உன்னை வச்சுருந்தா தானே பண்ணுவேன்ட்டு இப்போ இன்னும் 2 நாளில் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாற்றங்கள் இப்போ கீழ் லெவல் வரைக்கும் மாற்றி போகிறது எல்லாம். அப்போ கரூரெல்லாம் ஸ்பெஷலாக கவனித்து தான் பண்ணுவாங்க. பட்டி கிட்டிலாம் எப்படி பீத்தெறிய பட போகிறது அப்படின்னு பாருங்கள். இவங்க அந்த தெம்பில் இருக்காங்க. அந்த தெம்பில் இருக்கும்போது நீலாம் தேவையில்லை. நீ எதுக்கு? எப்போ தேவைப்பட்டாங்க? 2019 அப்பா இறந்து இவர் தன்னை நிலைநாட்டணுன்றப்போ அன்னைக்கு தேவைப்பட்டாங்க. இன்றைக்கி அதெல்லாம் தேவையில்லை போ அப்படின்ற மாதிரி. இப்போ விஜய் அவர்கள் இன்னைக்கு 2ஆம் கட்டமாக நேர்காணல் நடத்துகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் நேர்காணல் நடத்திட்டு இருக்கார். அந்த நேரத்தில் இப்போ அவருமே வந்து அடுத்தடுத்து கட்டங்கள் சரியாக வேலை பார்ப்பார், அடுத்தடுத்து கரெக்டாக போவார், அவருக்கான ஒரு ஓட் பேங்கிங் அப்படிங்கிறது இந்த வாட்டி இருக்கும், தனித்து தான் போட்டியிட போகிறோன்னு தைரியமாக கால்றாரு அப்படிங்கிறத அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய செயல்பாடுகள்? விஜய் பவள விழா பாப்பான்னு
இங்கே சீனை போட்டார்ல பவளவிழா பாப்பாவில் அது பாறைன்னு சொல்லிட்டு இப்போ காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய்க்கு எதிராக கடுமையான மூமெண்ட் எல்லாம். இந்த நேரத்தில் விஜய் வந்து இந்த என்டிஏ கூட பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்தை நடத்தினார். ஆனால் இவங்க உருட்டெலாம் பார்த்தீங்களா? அவர் நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் நாங்கள் பேச்சுவார்த்தை யார்கிட்டையும் நடத்தவில்லை, எல்லாம் வதந்தி, காங்கிரஸ் வதந்தி, நீயும் டம்மி நானும் டம்மின்ற மாதிரி எல்லாம் டம்மின்ட்டாப்புல. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி வந்தார், அது வதந்தி. விஜயை போய் பார்த்தாரு, அது வதந்தி. 2 மணி நேரம் பேசினார், அது வதந்தி. தாவேக ஆரம்பிச்சிருக்கீங்களா, அது வதந்தி. இல்லை அது மட்டும் உண்மை அப்படின்னு. அப்போ இவர் பிரவீன் சக்கரவர்த்தி எதுக்கு விஜய் வந்து பார்த்தாரு? நான் ஆட்டோகிராஃப் வாங்க வந்தாரா? இல்லாட்டி விஜய் வந்து நான் என்ன கார் வாங்கணும்னு தெரில, ஒரே இதாகுது. பிஎம்டபிள்யூவில் இவி வாங்குங்க. ஒரு கார் வாங்கினா இன்னொரு கார் வாங்கினீங்க வச்சுங்க, 2 காரு ஒரே டைமில் கொடுத்துருவாங்க. மற்ற டைம்னா கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? அதுக்கு ஆலோசனை சொல்ல வந்தாரா? ராகுல் காந்தி ஃபோனில் பேசினாலாம் சொன்னாங்களா? அப்போல்லாம் கம்மு இருந்தீங்களா? அது என்னது? சரி ரைட்டு, சிடிஆர் கரெக்டாக சொல்லிட்டாருங்க, யார்ட்டையும் பேச்சுவார்த்தை இல்லை, எல்லாம் வதந்தி, பத்திரிக்கையாளர் நீங்கள் தான் கலப்பி போடுறீங்கன்னு. மறுநாள் கொளத்தூரில் ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, எங்களுக்கு 117 சீட்டு, 2.5 வருஷம் ஆட்சி எல்லாம் கொடுத்தாங்க, சே அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நாங்கள் மறுத்துட்டோன்னு. அது யார் கொடுத்தா? அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போனால் தானே அந்த ஆஃபர் கிடைக்கும். யாருக்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போனீங்க? கொள்கை எதிரி. ஏடிஎம் கூட பேசினா கூட பரவாயில்ல, நீங்கள் என்டிஏ பாஜக கூட. அப்போ கொள்கை எதிரியோட பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்றது உண்மையாயிடுச்சா? அதை நம்மளா சொன்னோம்? மறுநாளே ஆதவர்ஜுனா சொல்கிறாரு. சரி, ஆதவர்ஜுனா சொல்கிறது உண்மையான்னு பார்த்தா இந்த ஆஃபர் கிடையாது. இவங்க போய் ஏடிஎம் கிட்ட கேட்டது. இது 2024 ஏடிஎம்கே பாஜகட்ட இல்லாதப்போ இவங்க போய் பேசினது. எங்களுக்கு 2.5 வருஷம் பாதி தொகுதி வச்சுக்கலாமா அப்படின்னாங்க. வச்சுக்கலாம், ஆனால் நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம், அங்கே பால் பாட்டிலுக்கு இது எடுத்து குடிச்சிட்டு கிளம்புங்க, முந்தானை முடிச்சல பாக்கியராஜ் சொல்லுவார், அந்த மாதிரி அமுச்சு விட்டாங்க. அதற்கு பிறகு இவர் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போ 90 தொகுதிகள் துணை முதல்வர் கேட்டார். அப்போ எடப்பாடி ஒத்துக்கலை. அந்த பேச்சுவார்த்தையும் அப்படி போய் எனக்கா அழுத்தமா ஹேய் அப்படி இப்படின்ட்டு ஏடிஎம்கே திட்டினார் தெரியுமா? அன்னைக்கு தான் முறிஞ்சுது அந்த பேச்சுவார்த்தை. அது வரைக்கும் பேசியிருந்தாங்க. அப்ப இந்த ரீசெண்டா சொல்றாங்களே சார், இந்த பேச்சுவார்த்தை போற இடங்கள்ல எல்லாம் எடப்பாடி அவர்கள் மறுத்துக்கிட்டே இருக்காரு, நாங்க பேச்சுவார்த்தை நடத்தல, எனக்கு தெரிஞ்ச எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்னு. ஆனா அந்த பக்கம் ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு, எங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்கன்றது. இஃப்தார் நோம்புல தான் அவர் சொல்றாரு, தனித்து தான் போட்டி கலந்து காண போறோம் அப்படின்னு. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேச்சுவார்த்தை என்டிஏ பக்கம் போச்சா இல்ல தாவேக்கால இருந்து போச்சா? இஃப்தார் இருந்தே ஒரு காமெடி என்னன்னா, பேச்சுவார்த்தை டெக்னிக்கலாக எடப்பாடி சொல்கிறது கரெக்டு. இதுக்கு அந்த இது நடந்துச்சு பாருங்க, அந்த கரூருக்கு அப்புறம் 30 நாள் இருந்தப்போ நடந்துச்சு பேச்சுவார்த்தை. அப்போவும் எடப்பாடி இதே தான் சொல்லியிருப்பார், நாங்கள் யார்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தலைங்க. டெக்னிக்கலாக அது உண்மை. ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்துனது என்டிஏ டெல்லி லீடர்ஸ், அதோடைய டீட்டெயில் மட்டும் இவருக்கு ப்ரீஃப் பண்ணாங்க. அது உட்பட எனக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சவர் தான் போய் எடப்பாட்ட பேசினார். அதுவும் என்னைக்குன்னு கூட நான் சொல்லுவேன். கரூர் சம்பவத்தை சட்டசபையில் முதல்வர் பேசினார்ல, அன்னைக்கு ஒரு குரல் கொடுத்து பிரச்சனை ஆச்சுல்ல, அவர் வெளியில் வந்து பேட்டிலாம் கொடுத்தாருல, அன்னைக்கு தான் ஈவினிங்கு எடப்பாடிகிட்ட இந்த பேச்சுவார்த்தை டீட்டெயிலை சொல்கிறாங்க. இத்தனை சீட்டு கேட்குறாப்புல, இந்த மாதிரிலாம் கேட்குறாப்புல இதுன்னு. அன்னைக்கு எடப்பாடி சொன்னது, ஏம்பா அந்த தம்பி என்ன அவரு கூட அவர் பேச மாட்டாரா? நான் தான் பேசணுமா? சட்டசபையில் உட்காந்துட்டு சண்டை போடுறேன், வெளியே வந்து சண்டை போடுறேன், அந்த தம்பி அவருக்காக கூட பேச மாட்டாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது இவர் இன்னைக்கு அதை வச்சு நான் சொல்கிறாருல்ல, எங்களுக்கு போட்டி திமுகவும் எங்களுக்கு தான், நாங்களும் திமுகவும் தான் களத்தில் இருக்கோம், இன்னும் சில கட்சிகள் இருக்காங்க, பேர் கூட எனக்கு தெரியாது, இப்படி சொன்னார். ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு கரூரில் மாட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடினீங்களா எல்லாரும், ஒருத்தர் டெல்லிக்கு, ஒருத்தர் மதுரைக்கு, ஒருத்தர் கண்காண இடத்துக்கலாம். அன்னைக்கு காலையில் குரல் கொடுத்த அந்த மேட்ரியை திருப்பி விட்டது அந்த பேர் தெரியாத கட்சியுடைய தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தானே. அன்றைக்கி மட்டும் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்காக பேசலைன்னா என்ன கதியாக இருப்பீங்க? அந்த பேர் தெரியாத கட்சியுடைய தலைவர் தானே அவங்களை காப்பாற்றினார். சட்டசபையில் உங்களுக்காக சண்டை போட்டது யார்? அந்த சட்டசபையில் முதல்வர் பேசுனது கூட மறுபறிக்கை கொடுக்க தைரியம் இல்லாமல் தானே இருந்தீங்க நீங்கள். அறிக்கை எதுவும் வரலையா? முதலமைச்சர் மாதிரி பேசுகிறாரு, நீங்கள் தான் ஏன் பண்ணீங்க, நீங்கள் பண்ணிட்டு எங்கள் மேலே பழி போடுறீங்கன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருந்ததா? அந்த அளவுக்கு பயந்து போய் கிடந்தாங்க. அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து எல்லாம் பண்ணதான் இன்றைக்கி உக்காந்துட்டு நாங்கள் பேச்சுவார்த்தை இல்லை, யாருடனும் பேச்சுவார்த்தை இல்லை இப்படின்னு உருட்டுறாங்க. அதில் ஒன்று தான் இது. பேச்சுவார்த்தை நடந்து என்டிஏ கூட போனால் இஃப்தார் விருந்து நடத்த வேணான்னு முடிவில் இருந்தாங்க. மதசார்பற்ற ஒரு கட்சின்றதை தானே அவங்க பிரதானமாக அவர்கள் புரிதல் அந்த மாதிரி.
இஃப்தார் NDA கூட விருந்து கூட்டணி போறதுனால இஃப்தார் நோம்புக்கு போக மாட்டேங்கிறது என்டிஏவே இஃப்தார் விருந்து நடத்துதாங்க. அதான் அதுல எந்த ஒரு சமன்மை இல்லையே. ஆனா இவங்க அப்படி நினச்சிட்டாங்க. எப்படி நம்ம வர போகிறதில்ல முஸ்லீம் ஓட்டு, எதுக்கு நம்ம தான் இங்கே பெருசாக கூட்டணி அமைக்கிறோமே, இஃப்தார் வேணாம் அப்படின்னு. அப்புறம் என்டிஏ கூட்டணி இல்லைன்னு ஒரு டெல்லியிலேருந்து வந்த உடனே இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அவசர அவசரமாக இங்கே ஒரு கூட்டம் நடத்தினார் தெரியுமா, ஆலோசனை இங்கே பண்ணார் விஓசி ஆஃபீஸில். அங்கே தான் சொல்கிறாரு கூட்டணி இல்லை, உடனே இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. ஏற்கனவே புஷிக்கு இஃப்தார் நடத்துறதுல இஷ்டம் இல்லை. அப்புறமா வேற யாரும் சலிச்சுக்கிட்டு ஒரு 1000 பேர் முண்டை இஃப்தாருன்னு அதுலேயும் அவங்க கூத்துலாம் பண்ணார்ல, முஸ்லீம்கள் மட்டும் தான் உள்ளே போகணும். அது இஃப்தாருன்றதே மத நல்லிணக்க நிகழ்வு, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா. அப்புறம் அது ஒன்று பண்ணார். அப்போது இஃப்தாருன்றதை இவர்கள் பெருசாக நடத்தணுன்ற எண்ணமே இல்லை. போன வருஷம் பார்த்தீங்களா, நோன்பு இருந்து ஒரு 5000 பேருக்கு மேலே வர வச்சு எப்படி நடத்துனாங்க. அதனால் இவர்களுக்கு அந்த ஒரு நோக்கம் கிடையாது, ஜானுக்கும் அந்த எண்ணம் கிடையாது. இவர்கள் எல்லோருமே அந்த அடிப்படையில் தான் பார்க்குறாங்க பார்வைகள். ஓகே, ஒரு பொதுவான கட்சியாக மதசார்பற்றன்னு சொல்கிறாருல்ல அவர், அது மாதிரி நடத்துறதுக்கு இவர்கள் தயாரில்லை. இது ஒன்று. இந்த டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினார், இங்கே ஆலோசனை கேட்டார். அதில் பெரும்பாலானோர் நம்ம நிலைமை இப்படி மோசமாக இருக்குது, நீங்கள் எங்ககிட்டயே துட்டு கேட்குறீங்க, எங்களுக்கு கொடுக்குறதுக்கு காசு இல்லை, ஆனால் எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம், நீங்கள் எங்களில் ஒருத்தரை எம்எல்ஏக்கு நிப்பாட்டி செலவு பண்ணிங்கன்னா நம்ம கட்சி ஜெயிச்சதுன்னா தலைவர் முதலமைச்சர் ஆவார், கட்சிக்காரங்கள்லாம் எம்எல்ஏ பதவி அது இதுன்னு. சரி, இப்போ எனக்கு கிடைக்கல, இன்னொருத்தருக்கு மாவட்ட செயலாளருக்கு இல்லை, வேறு ஒருத்தருக்குன்னா கட்சிக்குள்ளேன்னா ஓகே. ஆனால் நீங்கள் எங்ககிட்டயே காசு கேட்குறீங்க, யார்கிட்டையுமே காசு இல்லை, எல்லாம் தலை காஞ்சவன், நாங்கள் எல்லாம் அடிப்படையில் இருக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வெளியில் ஆள் பிடிச்சி கூட்டுவான்றீங்க. ஊரில் இருக்கிற பணக்காரனை கூட்டு வந்து எம்எல்ஏ ஆக்கிறதுக்காக நாங்கள் அந்த கட்சியில் இருக்கிறோம், நாங்கள் தலைவருக்காக வந்தோம். அது இல்லைன்னா என்ன, அப்போ நம்ம என்ன, நம்ம தகுதி இவ்வளோ தான். அப்போ அவங்களோட போனோன்னா ஒரு 40-45 எம்எல்ஏ வாங்கி தலைவரை துணை முதல்வராக பண்ணுவோம், அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவோம். இதுதான் யதார்த்தம், அது புரிஞ்சுக்கிங்கன்னு அவங்க பேசியிருக்காங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இவர் விஜய்கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஆனாலும் ஜான் போன்றவர்களுடைய ஆதிக்கத்தினால விஜய் முறிச்சிக்கிட்டு வர்றாரு. அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம தான் தனித்து களம் காண்டு வெற்றி அடைய முடியும் நம்புறாங்களா சார்? தனித்து களம் காணுவதற்கு வேட்பாளர் வேணும்ல. 234 தொகுதிக்கு இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ 1000 பேர் வந்திருக்காங்க சொல்லுங்கள். ஒரு தொகுதிக்கே இன்றைக்கி ஓபிஎஸ் கூட எவ்வளோ பேர் உட்காந்துதான், கொடுக்க போகிறது என்னமோ ஓபிஎஸ்க்கு தான் உக்காந்தது, ஒரு 20 பேர்கிட்ட உட்காந்தான். அங்கே என்ன சொல்லியிருப்பார் ஸ்டாலின், இவருக்கு தான் கொடுக்க போகிறேன், நீங்கள் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யணும் சொல்லியிருப்பாரா? கண்டிப்பாக சொல்லியிருப்பார். எங்கே அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? நீங்கள் எங்கே வச்சு நேர்காணல் நடத்துகிறாங்க, இவனு உருட்டுறானுங்கல்ல, இன்னும் சந்திரமண்டலம் எங்கே வச்சு நடத்துகிறாங்களா? இவர் எங்கே இருக்கார், இவர் பனையூரில் தானே இருக்கார். நேர்காணல்லாம் பனையூருக்கு எல்லாம் வந்திருப்பான், காரு கீருன்னு ஏதாவது வந்ததா? அப்போ எங்கே அவங்கவுங்க வீட்டில் இருந்து ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் காம்காலா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி உட்காந்துட்டு எல்லாம் காணல. ஏன்னாங்கப்பா உன் மூஞ்சை காமி, தெரிப்பா இல்லையா உன் மூஞ்சி, 5 கோடி கொடுப்பியா தலைவரை, தெருக்கோடி தான் இருக்குது, ஏய் ஞாபகம் பண்ணிட்டு நீ வேலையை கிளம்பு, கட் பண்ணிக்கப்பா, அடுத்த ஆள் வா, இப்படியா? என்னங்க இது கூத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. 234 தொகுதிக்கு ஆளே இல்லைங்க அவங்கள்ட்ட. இதில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படும் 2ஆம் கட்ட நேர்காணல்னு சொல்கிறாங்க. இப்படியே நடத்தினா இருக்க வேண்டியதான். ஐயோ தலைவரை முடிச்சாச்சா நேர்காணலாம், தேர்தலை முடிஞ்சிச்சு தலைவரேன்னுவாங்க. அப்புறமா என்னப்பா சொல்லவே இல்லை, இந்த வடிவேல் ஒரு படத்தில் போவான் தெரியுமா, எல்லாரையும் தட்டிக்கிட்டு மாலைகள் எல்லாம் போட்டுக்கின்னு அப்படி நடந்துக்கிட்டு போனால், என்னையா போட்டிலாம் காலையிலே முடிஞ்சிச்சு, நீ ஒவ்வொரு மதமும் இப்படி தான் பண்ணுற, நீ நான் வர்றதுக்கு முன்னாடியே போட்டி நடத்தி கப்பை கொடுத்துட்றேன்னு கொன்றுவேன், போட்டி நடக்கிற நேரத்தை விட்டு ஒவ்வொரு தடவையும் சாயந்தரம் வரேன் நீ அப்படின்வாங்களா, அந்த மாதிரி கதையாக போயிடும். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் நேர்காணல் நடத்தி முடிக்கிறதுக்குள்ளே தேர்தலே முடிச்சிடுறேன், நீ என்ன நினச்சின்னுக்கிற அப்படின்னு சண்டை போடுவோம். சார், இப்போ சீமான் அவர்கள் வாக்குறுதிகள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை கொடுத்துருக்காரு. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க. அவர் ரொம்ப வித்தியாசமான நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். இப்போ ஜனாதிபதியெலாம் ஓட் போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு 5 தலைநகரம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க அவருடைய வாக்குறுதிகள், மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? அவர் சில விஷயங்கள் நல்லா இருக்கு, விவசாயத்துக்கு பனைப்பொருட்கள் பால் பொருட்களுக்கு கொடுக்குறது, மாற்று பொருளாதாரம் யோசிக்கிறது, அதெல்லாம் வரவேற்க தகுந்தது. மாநில உரிமைகளுக்கு மாநிலங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் சொல்கிறாரு பாருங்க, 3 தொகுதி 3 எம்எல்ஏ கொண்ட பாராளுமன்ற தொகுதி உருவாக்குவேன். இது எப்படி ஒரு மாநில கட்சியால் உருவாக்க முடியும்? நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் மாநில அரசுகளுக்கு உரிய அதிகார வரம்பு, மத்திய அரசுக்கு உரிய அதிகார வரம்பு இருக்குது. இது எப்படி பண்ண முடியும்? வரி பகிர்வில் 75% நானே வைத்துக்கொள்வேன், தரமாட்டேன்றார். இது எங்கேயா முடியுமா? ஜனாதிபதியை நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும், இது எப்படி இவரால் முடியும்? நீங்கள் அவர் அம்பேத்கர் போன்றவர்களே படித்தவன்னு சொல்கிறாரு,
அம்பேத்கருக்கு ஆரம்பத்தில் இந்த எண்ணம் இருந்தது. ஆனால் நம்முடைய நாடாளுமன்ற முறை தான் நமக்கு பெஸ்ட்டு. இந்த செட்டப்புன்றது சட்டம் இயற்றுது, வழிகாட்டுறது எல்லாமே பாராளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட இது இருக்கணும். அவர்களுக்கு வந்து பிரதமர் தலைமையிலான அந்த கட்சி தான் சட்டம் இயற்ற அதிகாரத்துக்கு வரணும், எதிர்க்கட்சி இருக்கணும். ஜனாதிபதி அதுக்கு ஒப்புதல் கொடுக்குற இடத்துல மட்டும்தான் இருக்கணும். அந்த அதிகாரமும் கூட பெரு அதிகாரமாக அங்கே போய் குமியக்கூடாது. இது நீதிமன்றம் இருக்கணும். இந்த 3மே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இயங்கணும். நீதிமன்றத்துக்கும் கூடுதல் அதிகாரம் கிடையாது. அதாவது இதில் ஏதாவது மிஸ்டேக் வருது அதுனா நெறிப்படுத்துகிற வேலை இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணோன்னு அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவர் இப்போ வந்துட்டு ஜனாதிபதி நேரடியாக தேர்ந்தெடுக்க பண்ணணும்னா ஜனாதிபதிக்கு அப்போ பவர் கொடுக்கணுமா? ஜனாதிபதியுடைய ஆட்சி முறை கொண்டு வரணுமா? எப்படி சொல்ல வராரு? அப்போ அமெரிக்காவில் தான் இந்த குழப்பம் இருக்குது. இன்றைக்கி ட்ரம்ப் எடுக்கிற முடிவுக்கு அந்த காங்கிரஸ்கிட்ட ஒப்புதல் வாங்க முடியல. இந்த பைத்தியக்காரத்தனத்தினால நம்ம இன்றைக்கி உட்காந்து அனுபவிக்கிறோம். இப்போ முக்கியமான இதெல்லாம் அடிச்சிட்டானுங்க. இப்போ எல்பிஜிக்கே நமக்கு பெரிய சிக்கல்லாம் வரப்போகுது. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்துக்கு துணை போகணுன்றாரா? இன்னும் பல இது நான் படிக்கலை. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். பல இது பார்க்கும்பொழுதே சரி இது என்னப்பா இது இப்படி போகுது, இவர் என்ன இப்படி பேசுகிறாரு ஒன்றும் புரியலையான்னு. அப்போ பெண்களுக்கான தனி தொகுதி, தனி வாக்குரிமை, உண்மையிலேயே அது நல்ல ஒரு விஷயம் மாதிரி தான் ஏதோ தெரியுது. அது கொஞ்சம் உள்ளார்ந்து யோசிக்கணும். யோசிச்சா உண்மையிலேயே அது ஒரு வேறு மாதிரி இருக்கும். அது அதில் சரியா தப்பான்னு நம்மளால் சொல்ல முடியாது. சாதாரண நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லாத நிறைய விஷயங்கள் அதில் இருந்துச்சுன்ற விமர்சனங்கள் தான் வைக்கப்படுது. ஆமாம், அரசியல் இப்போ ரயில்வே துறையெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, அது ஸ்டேட் கவர்மெண்ட். நான் தமிழகத்தை மட்டும் சுற்றினா எப்படி ட்ரெயின் டிராவல் பண்ண முடியாது, எப்படி பண்ணும்? இல்லைங்க, விமர்சனங்கள் வருது. சில இதெல்லாம் மாநிலத்துக்கு அதிகாரம், சில இதெல்லாம் மத்திய அரசு இயக்கிறது. அதிலெல்லாம் நீங்கள் கொண்டு போய் தலையிட்டுக்கிட்டே. இன்னொன்று, நீங்கள் இங்கே ஆட்சியே பிடிச்சிட்டீங்க, நீங்கள் 234க்கு 32 வந்துட்டீங்க, அப்போ கூட நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அமைப்பு அரசியலமைப்புடைய இது ஒவ்வொரு விஷயம் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கட்டுப்படணும், அதெல்லாம் இருக்குது. அப்போ இன்னும் விட்டா நமக்கென்று தனியாக இராணுவம், கடற்படை எல்லாம் அமைத்து கொள்வோம், இலங்கை தமிழர்களை தாக்குகிறவர்களை நாங்கள் போரிட்டு தடுப்போம், இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. விமர்சனம் தான். இப்போ அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி ஆகியிருக்கவே முடியாது இவர் சொல்றதை பார்த்தான்ற மாதிரி, அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மேலவை வைக்க முடியாதுங்கிற மாதிரி வருது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அவருடைய வாக்குறுதிகள். அதாவது நடைமுறைக்கு ஒத்து வராத சில விஷயங்கள். இன்னொன்று, அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறதுக்கு முரணா நீங்கள் எப்படி பேச முடியும்? அம்பேத்கர் அவர்கள் சொன்னதுக்கு முரணா வாக்குறுதியில் இதெல்லாம் எப்படி கொண்டு வர முடியும்? அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. வழக்கம் போல் நல்ல விஷயங்களும் இருக்குது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். தொடர்ந்து களம் சூடாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் வேட்பாளர்கள்லாம் யாருன்றதை சொல்லட்டும். வேலைகள் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பரபரப்புகள் இருக்கும், அதையும் தொடர்ந்து பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார்.